இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி மீட்டிங்கில் ஒரு ஸ்டாம் நடந்திருக்கு இந்த அளவுக்கு அப்படிங்கிறது இதுதான் முதல் முறையில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 41 பேர் இறந்துருக்காங்க, 80க்கும் மேற்பட்டவங்க வந்து சிகிச்சையுமே பெற்றுட்டு இருக்காங்க. முதல்ல வந்து ஒரு 10 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுவே வந்து 10 பேர் இறந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து அங்கே நடந்த இன்சிடென்ட் பற்றி பார்ப்போம். ஏன்னா அதுதான் ரொம்ப கான்ட்ரவர்சியாகவுமே இப்போ போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு காரணம் வந்து டிஎம்கேவா இல்லை வந்து டிவிகேவா அப்படிங்கிற மாதிரி இன்டர்நெட்லேயுமே நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. டிவிகே தான் காரணம், அவங்க வந்து சரியான ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணலை, 10,000 பேருக்கு பெர்மிஷன் கேட்டு அவங்க 20,000 பேர்கிட்ட வந்துட்டாங்க, விஜயுமே கரெக்டான நேரத்துக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா டிஎம்கே தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது விசாரணையில் தான் தெரியும். டிவிகே தரப்பில் முன்னாடியே அறிவிச்சிருக்காங்க இந்த கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் குழந்தைகள் எல்லாமே கூட்டிகிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதையும் மீறி ஒரு சினிமா நடிகர் மேலே இருக்கிற ஒரு ஈர்ப்புனால எல்லாருமே வந்திருக்காங்க. இதுக்கு வந்து டிவிகேயோ இல்லை டிஎம்கேயோ தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம சொல்லவே முடியாது. நமக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கான முழு பொறுப்பையும் நாம தான் எடுத்துக்கணும். இப்போ இந்த கரூர்ல நடந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?